உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, கோலம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. பாரதி, சொல்லுங்கம்மா. சாமிக்கு பூஜை பண்ண பாலை எடுத்துட்டு வா. சரி. பாரதி, இந்தாமா. தேங்க்யூ. வெல்கம். வாங்க. பாரதி, ஆதி கிளம்பியாச்சா? சார் இன்னும் தூங்கிட்டே இருக்காரு. பிறந்த நாள் அதுவுமா எவ்வளவு நேரம் தான் தூங்கிட்டு இருப்பான்? போய் எழுப்பி விட்டு கிளம்ப சொல்லு பாரதி. கோயிலுக்கு போயிட்டு வந்து பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டாம்? ஆதி, 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 ஆதி. என்ன பாரதி? உங்க சாரு கதவை சாத்திட்டு தூங்குறாருன்னு நினைக்கிறேன். என்னது, கதவை சாத்திட்டு தூங்குறானா? இந்த வர்றேன். டே பேராண்டி, காலங்காத்தால விளையாட்டு காட்டாம கதவை திறடா. கோயிலுக்கு போகணும்ல. ஆதி சார், வெளியே வாங்க சார். ஆதி, வாயா, வெளியே வாயா. ஆதி, ப்ளீஸ் கதவை திறடா. ஆதித்யா, வா வா வா. ஹாப்பி பர்த்டே ஆதி கண்ணா. அம்மா. ஹாப்பி பர்த்டே ஆதித்யா. தேங்க்ஸ் அக்கா. ஹாப்பி பர்த்டே ஆதி கண்ணா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் பாட்டி. பாட்டி, 2 ஸ்டெப் பேக் போங்க. எதுக்கியா? போங்க சொல்றேன். போயிட்டேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. ஐயோ, ஏய் ஆதி, எந்திரடா செல்லம். பரவாயில்ல, எழுந்திருப்பா. நல்லா இருக்கணும். நீ நல்லா இருக்கணுமையா. அந்த பாட்டக்குள்ள ஐயனாரு உனக்கு எந்த குறைய வைக்காம பத்திரமா பாத்துக்குவாரு சாமி. நீ 100 வருஷம் நல்லா இருப்பையா. லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. என்ன கோமதி, இன்னைக்கு இடியாப்பம் போடலையாக்கா? இல்ல கோமதி, இன்னைக்கு நாங்க கோவிலுக்கு போறோம், அதான். சரி சரிக்கா, நான் வேற கடையில வாங்கிக்கிறேன். சரி சரி. அம்மா, உனக்கு யாரை ட்ரெஸ் பண்ணி விட்டா? நானே பண்ணிக்கிட்டேன். சரி சரி. ஏவன் கேட்டரிங் சர்வீஸ்ல இடியாப்பெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டீங்களோ? பின்ன கல்யாண காது குத்தல் எதுவும் இல்லாத டைம்ல இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாதானே செலவுக்கு காசு வரும். ஏமா, நான் தான் வேலைக்கு போறேன்ல, அப்புறம் எதுக்கு நீங்க இதெல்லாம் பண்ணி சிரமப்படுறீங்க? எங்களுக்கு ஒண்ணும் சிரமம் இல்ல பாரதி. வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு இப்படி ஒரு தொழில் பண்ணா நேரம் போகும்ல. அதானே, நான் சொன்னா கேட்கவா போறீங்க? தம்பி, அக்கா உனக்கு ஒரு gift வச்சிருக்கேன், வா தரேன். என்ன giftக்கா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனா அடிக்கடி ஒரு gift-ஆ நிறைய தர போறேன். வா.
5 வருஷம் ஓடி போச்சு பாரதி. இந்த பிறந்த நாளுக்காவது உன் புருஷன் வந்துருவான்னு நினைச்சேன். வரமாட்டான் போல. அம்மா, அவரை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிருக்கேன்ல. எப்படி பாரதி பேசாம இருக்க முடியும்? அந்த ஆதிப்பைய பிறந்த அதே நாள்ல தான் இவனும் பிறந்திருக்கான். மத்த நாள மறந்தாலும் இவன் பிறந்த நாள் வரும்போதெல்லாம் அவன் பேச்சு வரத்தானே செய்யும். என்ன பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சு போன விஷயம். நான் மறந்து போன விஷயம். என் வாழ்க்கை உங்களுக்கும் என் குழந்தைங்களுக்கும் மட்டும்தான். வேற யாருக்கும் இதுல இடம் இல்ல. அதுக்கு இல்ல பாரதி. அம்மா, கோயிலுக்கு போனோம். சீக்கிரமா கிளம்புங்க. அவன் ஞாபகமே இல்லைன்னு சொல்லுவாளா? ஆனா புள்ளைக்கு பேரு மட்டும் ஆதின்னு வர்ற மாதிரி வைப்பாளாம். விடுங்க அத்தை. 5 வருஷமா இதே தானே பேசிட்டு இருக்கான். அவ பேசிக்கிட்டே இருக்காளு, நாமளும் சும்மா இருக்க கூடாது லட்சுமி. அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? என்ன பண்ண சொல்றீங்க? அவளை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் பண்ணிக்க மாட்டேங்கிறா. அவ வேண்டான்னு தான் சொல்லுவா. அப்படியே விட்டுறதா? நம்ம தான் லட்சுமி ஏதாவது பண்ணணும். சரிங்க அத்தை. சரி லட்சுமி. வாங்கம்மா. இந்த வந்தாரோம், இந்த வந்தாரோம். இதோ வரோம். அடடே, வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கல? நல்லா இருக்கீங்க. சரி. இந்தாங்க அர்ச்சனை பேரு பண்ணுங்க. நட்சத்திரம் சொல்லுங்க. பேரு ஆதித்யா, மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். ஏ ஐயரே, இன்னைக்கு என் பேரனுக்கு பிறந்த நாள். 4 மந்திரத்தை சேர்த்து சொல்லு ஐயரே. அதுக்கு என்னம்மா, பேஷா சொல்லிட்டா போச்சு. பேரு பாரதி, மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். என் பொண்ணுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல வரன் அமையணும்னு அர்ச்சனை பண்ணுங்க. அம்மா தாயே, எல்லாரும் நல்லா இருக்கணும் தாயே. ஆமா சாமி. ஓம் சர்வாண்யே நமஹ, ஓம் விஜயாயே நமஹ, ஓம் ஜெயாயே நமஹ, ஓம் பாண்யே நமஹ, ஓம் சர்வகதாயே நமஹ, ஓம் கௌரியே நமஹ, ஓம் வாராகியே நமஹ. அம்மா தாயே, என் வாழ்க்கை என் குழந்தைகளுக்காக மட்டும்தான். இது நான் எடுத்த முடிவில்ல, நீயா கொடுத்த முடிவு. இந்த 5 வருஷமா என் குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறமும் இதே மாதிரி நல்லபடியா தொடரணும். என் குழந்தைங்களோட தேவையும் ஆதிக்கத்தையும் நீதான் கூட இருந்து கொடுக்கணும். எப்பவுமே நல்லது நினைக்கிறவங்கள மட்டும் எங்க கண்ணுல காட்டு. சதமானம் பவதி சதாய புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிஷ்டதே தானியம் தனம் வசம் பகபுத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுகு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.